மக்களே, இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். அங்காடி தெரு நடிகைக்கு இப்படி ஒரு சோகமா? வயிற்றிலேயே இறந்து போன குழந்தை 8 மாதத்தில் கருக்கலைப்பு. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வசந்த பாலன் இயக்கத்தில் வெளியான அங்காடி தெரு திரைப்படம் ஹாலிவுட்ல முக்கியமான ஒன்றாக கொண்டாடப்படுகிறது. துணிக்கடையில் வேலை செய்யும் பணியாட்கள் துயர் மிகுந்த வாழ்க்கையை அப்படியே படம் பிடித்து காட்டிய வசந்த பாலம் அந்த படத்துக்கு விருதுகளையும் பெற்றார். இந்த நிலையில் அந்த படத்தில் சோபி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்த நடிகை சுகுணா நாகராஜனின் இப்போதைய நிலைமை குறித்து தெரிய வந்திருக்கிறது. சங்கரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றிய வசந்த பாலன் அங்காடி தெரு படத்தை இயக்கிய மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்திருந்தார். அவர் அதற்கு முன்னதாக இயக்கியிருந்த வெயில் திரைப்படம் கிளாசிக்காக கொண்டாடப்பட்டது. அடுத்ததாக அவர் கொடுத்த இந்த படம் வெயிலை விட அதிகமாக கொண்டாடப்பட்டது. மகேஷ், அஞ்சலி உள்ளிட்டோர் நடித்திருந்தாங்க. அந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ், விஜய் ஆண்டனி ஆகியோர் சேர்ந்து இசையமைத்திருந்தாங்க. துணிக்கடையில் வேலை செய்யும் நபர்களின் வாழ்வியலையும் அவங்க சந்திக்கும் ஏமாற்றங்கள், வழிகள், காதல் என அத்தனையுமே எந்தவித அலங்காரமின்றி அப்படியே மக்களிடம் கொண்டு சேர்த்தாங்க பாலன் அவர்கள். முக்கியமாக அந்த படத்தை பார்த்த பிறகுதான் துணிக்கடையில் வேலை செய்பவர்களுக்கு வாழ்க்கையில் இத்தனை துயரங்கள் தேய்கின்றதா என்பது அனைவருக்குமே தெரிய வந்தது. அது மட்டுமின்றி அந்த படம் வெளியாகி பலரது கவனத்தை ஈர்த்தது. அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி கவனத்தை ஈர்த்தார். அங்காடி தெரு முக்கியமான திரைப்படம் என்று சட்டசபையில் பேசினார். மேலும் ரங்கநாதன் தெருவில் இருக்கும் துணிக்கடைகளில் தமிழ்நாடு அரசு அதிரடி சோதனைகள் நடத்தியது. இப்படி பல பெருமைகளை கொண்டாடினது அந்த படம். அந்த படத்தில் ஹீரோவாக நடித்த மகேஷ், ஹீரோயினியாக நடித்த அஞ்சலி உள்ளிட்டோர் தங்களது மிரட்டலான நடிப்பை வெளிப்படுத்தினாங்க. அவங்களை தவிர்த்து மற்றவர்கள் புதுமுகங்களாக இருந்தாலும் அசால்ட்டாக நடித்து ஸ்கோர் செய்தாங்க. அதிலும் சோபி என்ற கதாபாத்திரத்தில் ஏற்று நடித்திருந்த சுகுணா நாகராஜன் தனது நடிப்பில் பட்டையை கிளப்பினாங்க. அந்த படத்துக்கு பிறகு அவங்க பெரிதாக எந்த திரைப்படங்களை நடிக்கல. அவங்க தொடர்ந்து நடிக்காம போனதற்கு திருமணம் தான் காரணம். அவங்க அங்காடி தெரு வசந்த பாலனிடம் உதவி இயக்குனராக பணியாற்றி ஒருவரை திருமணம் செய்து செட்டில் ஆயிட்டாங்க. தொடர்ந்து நடித்திருந்தால் இன்று முக்கியமான குணச்சித்திர நடிகையில் ஒருவராக அல்லது காமெடி நடிகையாக வளம் வந்திருப்பார் என்றது பலருடைய கருத்துக்களாக இருந்தது. இந்த நிலையில சுகுணா நாகராஜன் பிரபல யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டையில், எங்கள் திருமணம் முடிந்து கர்ப்பமாக இருந்தபோது ஆனால் 8 மாதத்திலே கருக்கலைப்பு செய்து விட்டேன். வயிற்றிலேயே குழந்தை இறந்து விட்டதால் அந்த முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவானது. அந்த வழியிலிருந்து மீண்டு வர எனது கணவர் தான் உறுதுணையாக இருந்தார். பிறகுதான் என் மகன் பிறந்தான். நான் கற்பாக இருப்பதால் என்னை பலருமே ஒதுக்குனாங்க என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. எத்தனையோ யாருமே நேசிக்கல என்று தோன்றினது. ஆனால் திருமணம் முடிந்த பிறகுதான் அந்த காதல் எல்லாமே மாறிவிட்டது. இப்போது பியூட்டி பார்லர் வைத்திருக்கிறேன் என்று அவங்களே குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல். நன்றி, வணக்கம்.